வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஷ்லி மேடிசன் செக்ஸ் லைசன்ஸ் ஸ்கேண்டல் அப்படின்ற ஒரு டாக்கு சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 3 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே தலா 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு ஸ்மால் சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் ஆக்சுவலாக ஒரு டேட்டா லீக்கேஜ்னால என்னென்ன மாதிரியான பாதிப்பு உண்டாச்சு அப்படின்ற ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான். ஆஷ்லி மேடிசன் அப்படின்றது ஒரு டேட்டிங் சைட்டு, அதுவும் சாதாரண டேட்டிங் சைட்டில் கல்யாணம் ஆனவங்க அஃபேர் வச்சுக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு டேட்டிங் சைட்டு. அது கனடாவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதோட சிஇஓவா நோயல் அப்படின்றவர் இருப்பார். ஏகப்பட்ட ஃபீமேல் ப்ரொஃபைல்ஸ் அந்த சைட்டில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கூட்டம் சும்மா அலமோதுது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லேருந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் வர எல்லாத்தையுமே அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த சைட்டுமே 100% செக்யூர்ட் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சைட்டை யாரோ ஆக்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30 டேஸ்க்குள்ளே அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் லீக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அரண்டு போகிற அந்த டீமு எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த டேட்டாஸை 2 செட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் யார் யார் மாட்டினா யார் யாருக்கு பாதிப்பு இருந்துச்சு அண்ட் உண்மையிலேயே அந்த டேட்டா லீக்கேஜை பண்ணது யார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள அந்த பார்ட்டிசிபென்ட்ஸை ரொம்ப நீட்டாக கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸில் தொடங்கி அதனால் பாதிக்கப்பட்ட கப்புள்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட பேரை கவர் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சாம் அண்ட் நோயா அப்படின்ற ஒரு கப்புள். ஆக்சுவலாக அவங்க ஒரு யூடியூபராக இருப்பாங்க. ஸோ அதில் சாம் எப்படி இதில் மாற்றாரு அப்படின்ற அந்த கதை உண்மையிலே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அண்ட் கடைசியாக இவங்க சேருவாங்களா இல்லையா அப்படின்றதே ஒரு சின்ன ப்ரெஷராக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் அந்த நோயல் இருக்கார்ல, அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் இதில் எப்படி இவ்வளோ ஃபீமேல் ப்ரொஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்றதுக்குமே ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டேட்டாவை லீக் பண்ணது யார் அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு சூப்பரான எண்டாக தான் இருந்துச்சு. இந்த டேட்டா லீக்கேஜ்னால எக்ஸ்ட்ரீம் பாதிப்பாக ஒரு உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. இவ்வளோ டேட்டா பிரீச் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னுமே இந்த சைட் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓவரால் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சொன்ன ஒரு டாக்கு சீரிஸாக தான் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட டாக்கு சீரிஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே இந்த கதையை சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இருக்கே தவிர மற்றபடி இது ஒரு டீசென்டான ஒரு டாக்கு சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.25 அவுட் ஆஃப் 5. இதில் பேசக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது அடல்ட் கண்டென்ட். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.